ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிடிஇ ஃபங்க்ஷனையும் ப்ளஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா nth நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸோட சேலரிஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டாவது ஹையஸ்ட் சேலரி யாரு, இல்லை ரெண்டாவது லோயஸ்ட் சேலரி யாரு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக ரெண்டாவது சேலரி யாரு, இல்லை ஃபர்ஸ்ட் சேலரி யாரு. ஃபர்ஸ்ட் சேலரி கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், பட் செகண்ட் சேலரி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து சிடிஇ மெத்தடு, அப்புறம் இன்லைன் query, அவுட்லைன் query இந்த மாதிரி உள்ள மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்குள்ள டேபிள் வந்து நம்ம எம்ப்ளாயிங்கிற டேபிள்ஸ் தான் எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் இப்போ எப்படி சிடிஏ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த query ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட காலம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரியில் ஃபிஃப்த் ஹையஸ்ட் சேலரி யார், அவங்களோட நேம் எனக்கு ஷோ பண்ணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, செலக்ட் எம்ப் நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஹையஸ்ட் சேலரி இல்லை ஃபிஃப்த் ஹையஸ்ட் சேலரி, சரிங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரியும், டென்ஸ் ரேங்க் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ அதோட எப்போதுமே ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்துட்டு டிசைனிங் ஆர்டரில் கொடுக்கணும். ஏன்னா டிசைனிங் ஆர்டரில் கொடுத்தா தான் பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட்ல வரும், சின்ன நம்பர் வந்து லாஸ்ட்ல போயிடும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் ரேங்க்னு கொடுத்துக்கிடுவோம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணால் என்ன வரும்னா, இதோட சேலரி நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து எத்தனாவது சேலரி எந்த இடத்துல இருக்குது, ஆர்டர் கரெக்டாக வருதா இல்லைங்கிறது தெரியும். இது இப்போ ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த பர்சன் எவ்வளோ ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க, சேம் சேலரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் கிடைக்கும், அதாவது சேம் நம்பர் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த சப்குரி மெத்தட், இல்லை இது இன்லைன் குறின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ செலக்ட், இது அப்படியே ஒரு ஸ்டார் போட்டு ஃப்ரம்னு போட்டுருங்க. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குவோம். என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, nth ரேங்க் சேலரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஆர்என்கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ என்னன்னா கரெக்டாக அஞ்சாவது சேலரியில் உள்ள அந்த பர்சன் மட்டும் ஷோ பண்ணும். இங்கே என்ன நடக்குன்னா, லாஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ரன் பண்ணோம் கரெக்டாக. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த அலியாஸை இதுலேயே நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு இதாக கன்சிடர் பண்ணாது. அந்த டைமில் ரன்னிங் டைமில் மட்டும் இதை காட்டும். பட் இப்போ இந்த மாதிரி இன்லைன் குறி மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த ரேங்க்குங்கிறது ஒரு இமேஜினரி காலம் மாதிரி அதுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இமேஜினரி காலம் செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவுட்டர் குறியில் போட்டு இது ஃபிஃப்த் ரேங்க்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும், சரிங்களா? இது ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்து சிடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உள்ள குறியை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியும், வித் சிடிஇ அப்படின்னு வித்துன்னு கொடுத்துட்டு இந்த காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனை வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ அதே நேம் கொடுத்துக்கிறோம், nth ரேங்க் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறோம். இல்லை nth ரேங்க் ஒன்றுன்னு கொடுத்துட்டு அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆப்பில் காப்பி பண்ண கொரியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் nth ரேங்க், இந்த டேபிளுக்கு இந்த இமேஜினரி டேபிள் கால் பண்ணிட்டு இப்போ ரேங்க் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருவோம், சரிங்களா? இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரன் டைம்ல நடக்கும்போது மட்டும் இந்த nth ரேங்க்ங்கிறது ஒரு இங்கேயும் ஒரு டெம்பரரி டேபிள் மாதிரி கிரியேட் ஆகுது. இதை நீங்கள் சேர்த்து ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த கொரி ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். சி, இந்த nth ரேங்க்ங்கிறது இன்வேலிட் ஆப்ஜெக்ட்னு வருது. ஸோ இது சேர்ந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன், இந்த அதாவது இந்த இமேஜினரி டேபிளோட சேர்த்து வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த்தில் என்ன சேலரி யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இந்த மெத்தடு பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதில் ரெண்டு விதமான மெத்தடு கொடுத்துட்டேன்.
இப்போ ஓகே இது நம்ம குடுத்ததெல்லாம் கரெக்ட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த இன்லைன் கொரிய ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஸோ 5த் ரேங்க்ல எத்தன பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சரி இப்ப வேற ஏதாவது 12த் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஐரீன் அப்படின்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. ஸோ இப்ப சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ 2 ரிசல்ட்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா, சேர்த்து ரன் பண்ண போறேன். ஸோ இங்க வரைக்கும் போயிட்டு இது 2யும் சேர்த்து இத ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 2மே பார்த்தீங்களா? உங்களுக்கு 2மே சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா இத இன்டர்வியூல வந்து கேட்பாங்க. பட் எந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. நீங்க காமன் டேபிள் யூஸ் பண்றீங்களா? இல்ல இன்லைன் கொரி யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. பட் நீங்க இந்த 2 மெத்தடுமே அவங்ககிட்ட சொல்லலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த அவுட்புட்ட காமிச்சீங்கன்னா, அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ தயவுசெய்து கேர்ஃபுல்லா இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப போட்டு விடுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நான் அத பேஸ் பண்ணி வீடியோ எதுவும் போடுறதா இருந்தாலும் போடுறேன். சரிங்களா? See you all. We will meet in another video. Thank you. Bye.